ஐஸ்வர்யா வாய்ஸ் கேக்குற மாதிரியே இருக்கே. எனக்கு பிரம்மன் நினைக்கிறேன். ஐஸ்வர்யா பத்தி யோசிச்சிருக்கனால தான் அவ வாய்ஸ் கேக்குற மாதிரி இருக்கோ. அம்மா நான் தான்மா ஐஸ்வர்யா வந்திருக்கேன். ஐஸ்வர்யா என்ன தாண்டி உனக்கு ஆச்சு? இதுக்கு பேக்கோடலாம் வந்திருக்க? மாப்பிள்ளை இங்க சொல்லு. அம்மா ஐஸ்வர்யா ஏம்மா என்ன ஆச்சு? அம்மா என்னோட வாழ்க்கையே போச்சுமா. என்னடி சொல்ற? ஆமாமா தீபிகா இருக்கால ஆதித்யாக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டாமா. இப்ப என்னோட வாழ்க்கையே போச்சேமா. நான் இப்ப என்னம்மா பண்றது? நான் இந்த வீட்டுக்கு வாழ வெட்டியா வந்துட்டேனேமா. நீ அதுக்காகவா என்னை கல்யாணம் பண்ணி வச்ச? ச்சே தீபிகால ஒரு பொண்ணாடி அக்கோட வாழ்க்கை இப்ப பங்கு போட வந்துட்டாளே. நான் அப்பவே சொன்ன ஹனி கிட்ட இந்த கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு. இப்ப அவங்க கல்யாணம் பண்ணி வச்சு என் பொண்ணு வாழ வெட்டியே கொண்டு வந்துட்டாங்க. இங்க பாருமா ஐஸ்வர்யா எதுக்கும் ஃபீல் பண்ணாத. இரு ஐஸ்வர்யா நான் போய் தீபிகிட்ட கேட்டுட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. என்னால உன்னை இந்த நிலைமையில பார்க்க முடியல ஐஸ்வர்யா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்னோட வீட்டுக்கு வருவேன் எதிர்கூட பார்க்கல. நீயும் மாப்பிள்ளைய சந்தோஷமா வருவன் தாண்டி எதிர்பார்த்த. ஆனா நீ இப்படி வந்திருக்கியேடி. அம்மா அர்ஜுன் வாடா. அத்தை அத்தை ச்சே நீல ஒரு பொண்ணாடி உன்னோட அக்கா வாழ்க்கை திருப்பி பங்கு போட வர. அன்னைக்கு என்னமோ நல்ல லட்ட சொன்னேன். நான் மறந்துட்டேன் அத்தை. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. இது எல்லாமே நடிப்பா? ஆமா அத்தை இது எல்லாமே நடிப்பு தான். நான் இன்னும் ஆதித்யாவை மறக்கல. என்னைக்குமே மறக்க மாட்டேன் அத்தை. தீபிகா என்னோட மனசையே உடைச்சிட்டியே. நீ மாறிடுவேன்னு நினைச்ச, ஆனா நீ இன்னும் மாறல. சீ இதை நீ வெளியே போய் சொல்லிடாத. ஆடி துப்பிடுவாங்க. பரவாயில்ல அத்தை அவங்க என்ன வேணா பண்ணட்டும். ஆதித்யா கூட தான் வாழுவேன். நீ ஆதித்யா கூட தான் வாழணும்னா இப்பவே இந்த வீட்டு வெளியே போயிடு. சரி அத்தை நான் போறேன். ஐம் சாரி அர்ஜுன் நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன். என்னால உங்க கூட வாழ முடியாது. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க. நான் உங்களுக்கு டிவோர்ஸ் தரேன். தீபிகா அது மட்டும் வேண்டாம். இல்ல அர்ஜுன் நீங்க புரிஞ்சுக்கோங்க. என்னால உங்க கூட வாழ முடியாது அர்ஜுன். நாளைக்கு உங்ககிட்ட டிவோர்ஸ் வரும். நீயே இல்லாததுக்கு அப்புறம் எனக்கு எதுக்கு வாழ்க்கை? நான் செத்து போயிறேன் தீபிகா. அர்ஜுன் அது மட்டும் சொல்லாதீங்க. எனக்காக நீங்க வேற ஒருத்தி கூட வாழுங்க. ஒரு புதிய லைஃப் ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் போயிட்டு வரேன். ஓடி இந்த வீட்டுட்டு போய் தொலை. ரெண்டு பையனோட வாழ்க்கை கெடுத்துட்டியேடி. இல்ல கோதரோட பொண்ணா இருக்க சான்ஸே இல்ல. வேற யாருக்கும் பிறந்திருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன வேணா பேசிக்கோங்க அத்தை. அதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது. நான் வரேன். அம்மா யாருடி நீ? எதுக்குடி உள்ள வர? அம்மா ப்ளீஸ்மா உன்னோட அக்கா வாழ்க்கை கெடுத்துட்டு எதுக்கு உள்ள வர? அம்மா என்னைய புரிஞ்சுக்கோங்கம்மா. அத்தைதாம என்னோட புரியாம கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நீயும் பண்ணி வச்சுட்டியேம்மா. என்னோட வாழ்க்கை பத்தி கொஞ்சம் யோசிச்சியாமா? நான் அப்பவே சொன்னேன்லம்மா ஆதித்யா இல்லாம வாழ முடியாதுன்னு. இங்க பாரு தீபிகா இப்போ கல்யாணமே முடிஞ்சதுடி. அதுக்கு ஏத்த மாதிரி வாழ கத்துக்கோ. இப்போ அர்ஜுன் என்ன ரொம்ப நல்ல பையன். அவன் கூட வாழ எனக்கு குறைஞ்சா போயிடுவேன். உனக்கு என்ன அவ்வளவு திமிரா? இல்லம்மா. அக்கா அம்மா நான் ரூமுக்கு போறேன். அக்கா ஆத்தி அடியும் அக்காவை மேல உயிரே வச்சவை. இப்ப பாரு உன்னை பார்க்காம போறா. நான் வேணும்ட்டு அந்த மாதிரி பண்ணலம்மா. ஏமா என்ன புரிஞ்சுக்க மாட்டீர? நீ மட்டும்தாம்மா இருக்க என்ன புரிஞ்சுக்க. அத்தை என்ன பார்த்து என்ன கேள்வி கேட்டாங்கன்னு தெரியுமா? என்னடி கேட்டாங்க? நான் உனக்கு பிறக்கலையாமாமா வேற யாருக்கும் பிறந்திருக்கேன்னு சொல்றாங்க. நான் உனக்கு பிறக்கலையாமா நீயே சொல்லு. இல்லடி அத்தை ஏதோ கோவத்தை சொல்லியிருப்பாங்க. நீ என்னோட புள்ளடி. தப்பு ஓ மேல தானே அதனாலதான் அப்படி பேசுறாங்க. ஆனா எனக்கு உண்மையா மறக்க முடியலம்மா. இந்த அம்மா ஒண்ணு சொல்லுவ கேப்பியா? சொல்லுங்கம்மா. தீபிகா அம்மா என்னம்மா ஆச்சு? ஏன் இப்படி இருக்கீங்க? தீபிகா நான் கூடிய சீக்கிரம் செத்து போயிடுவேன்னு நினைக்கிறேம்மா. அம்மா அப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா. இல்லம்மா தீபிகா கொஞ்ச நாளாவே உடம்பு கொஞ்சம் சரியில்லாம இருக்கு. அதனால நான் செத்து போயிடுவேன்னு நினைக்கிறேன். அம்மா உடம்பு சரியாதுக்கும் செத்து போகிறதுக்கும் என்னம்மா சம்மதம்? மாத்திரை சாப்பிட்டா உடம்பு சரியாயிருமா? நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோ தீபிகா. இந்த அம்மா செத்து போயிட்டானா நீதாம்மா அவளுக்கு ஒரு அம்மாவா இருக்கும். ஐஸ்வர்யாக்கு நீ தாண்டி ஐஸ்வர்யாக்கு இன்னொரு அம்மாவா இருக்கணும். அவளை நீயே கஷ்டப்படுத்திடாத. எனக்காக இந்த வாழ்க்கைய வாழடி. நீ அர்ஜுன் கூட சந்தோஷமா வாழ்ந்தான் தாடி அவளும் நல்லா வாழுவா. சரிம்மா உனக்காக வாழ்ற. இனிமே எனக்கு ஆதித்யா தேவையில்லம்மா. எனக்கு நீ மட்டும் போதுமா. உனக்காக நான் வாழ்றேன். நீ கொஞ்சம் கூட யோசிக்கலையே. நான் சொல்றது எல்லாமே ஐஸ்வர்யா. நான் தீபிகாவை மறந்துட்டேன். எனக்கு நீதான் ப்ளீஸ் ஐஸ்வர்யா திரும்பி வா. நீ யாரையும் கற்றுக்கிற நினைச்சு பார்க்க முடியும் ஐஸ்வர்யா. இதுவரை இல்லாத உனது இதயத்தில் உண்டான கனவிது பழித்திடும் அண்ணா. இங்கே ஒரு இன்பம் வந்து நிறைய எப்போது